இந்த வாரம் நாமினேஷன் ப்ராசஸ்ல இருக்கிறது 5 பேருங்க. 1 கானா வினோத், கமருதீன், பார்வதி, அரோரா மற்றும் கலையரசன். இந்த 5 பேரும் மட்டும் இந்த வாரம் நாமினேஷன்ல வந்திருக்காங்க. என்னடா ஒரு 5 பேர் மட்டும் வந்திருக்காங்க, நாமினேஷனில் வந்து ரொம்ப கம்மியான ஆட்கள் இருக்காங்க, யாரா வெளில போவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா கண்டஸ்டண்ட்டுமே வெளியேற வேண்டிய கண்டஸ்டன்ட் தான். அதனால் யார் போனாலும் பிரச்சனை இல்லை, கவலை இல்லை அப்படின்னு தான் மக்கள் நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த 5 பேரில் நம்ம காப்பாற்றணும்னா யாரை காப்பாற்றலாம், இந்த 5 ஒஸ்ட்டில் எது பெட்டர், எது பெஸ்ட்டு, ஒஸ்ட்டில் பெஸ்ட் எது அப்படின்னு தேடுற நிலைமைக்கு மக்கள் வந்து இந்த சீசனுக்கு ஆளாயிட்டாங்க. அப்படி பார்க்கும் பொழுது நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம் இதுக்கு முன்னாடி வீடியோவில் ஓட்டிங் அனாலிசிஸ், யார் யார் எவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்காங்க, எந்த இடத்துல இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். ஸோ ஓட்டினுடைய அன்அஃபிஷியல் ஓட்டினுடைய இறுதி கட்ட முடிவுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வினோத் அவர்கள் தான் அதிகப்படியான ஓட்டுகள் வாங்கியிருக்காரு, முதல் இடத்துல அவர் தான் இருக்காரு. அதாவது கொஞ்சம் கொஞ்சம் ஓட்டு இல்லை, கிட்டத்தட்ட 3,12,000 ஓட்டு வந்து அவர் வாங்கியிருக்காரு. ஸோ மற்றவங்க எல்லாருமே இது வரைக்கும் அதிகபட்சம் வாங்கினது 2-2.5 லட்சம் தான். ஆனால் இவர் வந்து அவங்கள விடவும் அதிகமாக வாங்கியிருக்காரு. என்ன காரணம் அப்படிங்கிறது தெரியல. ஸோ வினோத் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்துல இருந்து வரதுனால அந்த சப்போர்ட் இருக்கலாம், பாடகர் கானா பாடகர் அப்படிங்கிறதுனால அந்த மக்களுடைய சப்போர்ட் இருக்கலாம். அதோடு சேர்ந்து அடிப்படை, அதாவது விளிம்பு நிலை மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய ஆதரவு எல்லாமே வினோத் அவர்களுக்கு இருக்கும். ஏன்னா அவரும் அங்கிருந்து வந்த ஒரு நபர் தான். வினோத் நிச்சயமாவே ஒரு ஸ்ட்ராங்கான கண்டஸ்டன்ட், அதில் மாற்று கருத்தே கிடையாது. அவர் போகிற எல்லா டாஸ்க்லையும் அவர் வின் பண்ணுறாரு. ஸோ அவர்கிட்ட எல்லா விதமான குவாலிட்டிஸும் இருக்குது. ஆனால் ஒன்று சில மிஸ்டேக்ஸ் வந்து அவர் பண்ணிட்டு இருக்காரு. ஒன்று, இந்த வாட்டர் மெலனை போய் சும்மா சும்மா வந்து தொல்லை கொடுக்கறது. இன்னொன்று, இப்போ ரீசெண்டாக தான் இந்த விஷயங்கள் பண்ணுறாரு. ஏன் பண்ணுறாருன்னு தெரில. இதுக்கு முன்னாடி ரம்யாவை ஒரு மாதிரி கட்டி பிடிச்சி அது ஒரு கான்ட்ரவர்சி ஆச்சு, வெளியில் எல்லாரும் அதை பற்றி பேசிட்டு இருந்தாங்க. இப்போ மறுபடியும் இன்னைக்கு வந்து அரோரா அவர்களை வந்து, அரோரா அழுதுட்டு இருக்கும்போது அரோரா போய் அவர் கட்டி பிடிக்கிறது வந்து அரோரா அதை பெருசாக எடுத்துக்கல. பட் இருந்தாலும் அதை பார்க்கறதுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. இப்போ நம்ம திவாகரை சொல்கிறோம், மற்றவங்களெல்லாம் சொல்கிறோம். பட் வினோத் அவர்கள் வயசில் மூத்தவர், எல்லாரை விட வயசில் மூத்தவர். அவரு கொஞ்சம் நாகரிகமாக நடந்துக்கலாம் இந்த விஷயங்களை பர்டிகுலராக. இப்போ ஒரு பெரிய சதி வேலை வந்து வெளியில் நடந்துகிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, வினோத் இவ்வளவு ஓட்டு வாங்கிட்டாரு அப்படிங்கிறதுனால எங்க வாட்டர் மெலனை வினோத் முந்திருவாரோ அப்படிங்கிறதுனால இந்த வாட்டர் மெலனை சப்போர்ட் பண்ணக்கூடிய சில கலிசடைகள்லாம் இருக்கானுங்களா, அவனுங்களாம் என்ன பண்றாங்கன்னா, பர்டிகுலரா வினோத் அவர்கள் செய்யக்கூடிய இந்த மாதிரியான விஷயங்களை எடுத்து மக்கள் மத்தியில் எக்ஸ்போஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லி தப்பா வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க வினோத் அவர்கள் வந்து அவரும் பெண்கள் விஷயத்துல வீக்கானவர் தான், அவருக்கு வந்து ஓட்டு போடாதீங்க அப்படின்ற மாதிரியான பிரச்சாரங்கள் சோசியல் மீடியாவில் வைக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. இவனுங்க எல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா வாட்டர் மெலனுடைய தூதுவர்கள். வினோத் அவர்கள் அதை சேஞ்ச் பண்ணிக்கணும். பட் இருந்தாலும் இந்த வாரம் வந்து அவர் தான் முதல் இடத்துல இருக்காரு. 2வது இடத்துல பார்வதி இருக்காங்க. பார்வதி வந்து கமருதீனுக்கும் பார்வதிக்கும் கிட்டத்தட்ட ஒரு 200-250 ஓட்டு தான் வித்தியாசம். சரிங்களா, அப்படிதான் போய்கிட்டு இருக்கு. நேத்திக்கு வரைக்கும் கலையரசன் தாங்க கடைசியா இருந்தா அப்படி. ஆனா இன்னைக்கு அப்படியே அந்த ஓட் மாறி அரோரா சின்க்ளேர் வந்து கீழே வந்திருக்காங்க, கலை வந்து மேலே போயிருக்காரு. 2 பேருக்கும் ஓட்டு எவ்வளோ வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சொற்ப ஓட்டுகள் தான். இப்போ மேலே கீழே இருக்கிறாங்க. ஸோ இந்த வாரம் ஒன்று அரோரா போகணும், இல்லைன்னா கலையரசன் போகணும். இல்லை இவங்க 2 பேரும் இல்லை, டபுள் எவிக்ஷனா இந்த 2 பேருமே போயிடுவாங்க. ஏன்னா இந்த வாரம் வந்து வைல்ட் கார்டு வராங்க. வைல்ட் கார்டு வரதுனால டபுள் எவிக்ஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ சாட்டர்டே ஒருத்தரையும் சண்டே ஒருத்தரையும் அனுப்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. போன சீசனில் கூட நடந்துச்சு. ஸோ இவங்க 2 பேர் தானே போகணும், இப்படித்தான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். நீங்களும் அதான் நினைச்சிட்டு இருக்கீங்க, நானும் அதான் நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா சேனல் வந்து வித்தியாசமான ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. இந்த சீசன் ரொம்ப டாக்ஸிக்கா போய்கிட்டு இருக்கு, அன்பியரபிளான டாக்ஸிக்கா வந்து போய்கிட்டு இருக்கு. அதுக்கு இந்த வீட்டில் இருக்கக்கூடிய சில பேர் அதிகமான காரணங்களா இருக்காங்க. ஒன்று வாட்டர் மெலன், இன்னொன்று பார்வதி, இந்த சைடு பார்த்தீங்கன்னா கனி, எப்ஜே, இதுக்கு முன்னாடி போன ஆதிரை, அப்புறமா அரோரா வந்து டாக்ஸிக்காக இந்த ஷோவை கொண்டு போகல. அவங்க வந்து 18+ இந்த ஷோவை கொண்டு போயிட்டு இருக்காங்க. இப்போ ஓகே, இப்போ அரோரா வந்து ஓரளவுக்கு அதை கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு 4-5 பேர்னால ஒட்டுமொத்த என்விரான்மெண்ட்டே பாதிக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த விஜய் டிவி வந்து யோசிச்சிருக்காங்க. ஸோ அதனால இந்த வாரம் நீங்க யாருமே எதிர்பார்க்காத ஒரு கண்டஸ்டண்ட்டை வெளியேற்ற போறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த கண்டஸ்டன்ட் யார் அப்படின்னா, நீங்க தமிழில் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பார்வதி அவர்களை வெளியேற்ற போறதாக சேனல் டிசைட் பண்ணியிருக்கு அப்படிங்கிற ஒரு ரூமர் பரவிக்கிட்டு இருக்கு. வாட் இஃப், இப்போ அதான் நம்ம பேச போறோம். வாட் இஃப் ஒருவேளை பார்வதியை வெளியேற்றிட்டாங்க அப்படின்னா அதுக்கான காரணங்களா என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்வதி அவர்கள் வந்து பிக் பாஸ் இந்த வீட்டுக்குள்ள ஸ்ட்ராங்கா ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு, கண்டென்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தவே கூடாது. ஸோ இந்த ஷோ
வெளியில இது வந்து ஸ்கிரிப்டடு, விஜய் சேதுபதி வந்து எங்களை கூப்பிட்டு பேசுற வரைக்கும் எல்லாமே ஸ்கிரிப்டட் அப்படின்னு பிரவீன் காந்தி போய் சொல்லிட்டாரு. ஏன்னா முதல் வாரத்திலே அவர் வெளியேறினது வந்து அவருக்கு பிடிக்கல, அதை அவரால் ஏற்றுக்கவே முடியல. அதனால அவர் வெளியில போயிட்டு இந்த ஷோ வந்து ஸ்கிரிப்டடு, இது உண்மையான ஷோ கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டார். வீட்டுக்குள்ள இது வந்து உண்மையான ஷோ, இது ஸ்கிரிப்ட் இல்லை அப்படின்னு சொன்ன மனுஷன் வெளியில போயிட்டு இந்த மாதிரி வந்து பேசுறாரு. ஸோ இது என்ன ஆகுதுன்னா, இந்த ஷோ மேலே ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் வந்துக்கிட்டே இருக்கு. கலாச்சாரம் பாதிக்குது, பண்பாடு பாதிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டாக கூட போராட்டம் எல்லாமே பண்ணாங்க. இந்த நிகழ்ச்சியை தடை பண்ண சொல்லி தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் அவர்களுடைய தலைமையில் போராட்டம் செய்யப்பட்டது. முதலமைச்சர்கிட்ட மனு கொடுத்துருந்தாங்க, போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க. இப்படி நிறைய விஷயங்கள் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்படி தொடர்ச்சியாக ஷோ மேலே இந்த மாதிரியான நெகட்டிவான விஷயங்கள் வைக்க டாக்ஸிக்காக இருக்குது இந்த சீசன், கண்டஸ்டன்ட் சரியில்லை அப்படின்னு இன்னொரு பக்கம் ஒரு அழுத்தம். எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க, கொஞ்சம் கூட நிம்மதியாகவே பார்க்க முடியல, டாக்ஸிக்காக இருக்குது, 18+ இருக்குது, ரொம்ப ஆபாசமாக இருக்குது. விஜய் சேதுபதியிட கேட்டால் அவர் வந்து சேனலை மாற்றிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டார். ஸோ இது மேலும் என்ன ஆகுதுன்னா சேனலுக்கு ஒரு ப்ரெஷரை ஏற்படுத்துது. பார்வதி இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பார்வதி வந்து எஃப்ஜே கிட்ட போயிட்டு சண்டை போடுதானே இந்த ஷோ, அப்போ தானே நம்மளை காட்டுவாங்க, இந்த ஷோ அதுக்காக தானே, கருத்து சொல்கிறது அப்படிங்கிறது வேற, நான் சொல்கிறது தான் கருத்துன்னு சொல்கிறது வேற. நான் என்ன சொல்கிறேன்னா அதான், அதாவது என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் அப்படிங்கிறத வந்து அவங்க ரிபல் அப்படின்னு சொல்கிறாங்க. வாண்டடான பிரச்சனைகளை கிரியேட் பண்ணுறாங்க. பல அந்த வீட்டுக்குள்ளே நடக்கக்கூடிய கியாஸ்க்கு முக்கியமான காரணமாக பார்வதி இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஷிஃப்ட் பண்ணுறது, ஆட்களை ஷிஃப்ட் பண்ணிகிட்டே இருக்கிறது, ஸ்வாப் பண்ணுறது. இந்த வாரம் ஒருத்தர் கூட இருக்கிறாங்கன்னா அடுத்த வாரம் அந்த நபர் கூட சண்டை போட்டு இன்னொருத்தர், அதுக்கு அடுத்த வாரம் இன்னொருத்தர், இப்படி மாறிக்கிட்டே போகிறது. ஒரு உமன் கார்டு யூஸ் பண்ணுறது, அதாவது மியூச்சுவலாக ஒரு விஷயத்த பண்ணிவிட்டு நான் எதுவுமே பண்ணல, அந்த பையன் தான் என்னை அப்யூஸ் பண்ண ட்ரை பண்ணான்ற மாதிரி அந்த பையன் மேலே ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறது. கமருதீனுக்கு விஜய் டிவியில் ஒரு நல்ல பேர் இருக்குது, அவருக்கு நிறைய நண்பர்கள் இருக்காங்க. ஈவன் இந்த பிக் பாஸில் இருக்கக்கூடிய சில முக்கியமான நபர்கள் வந்து கமருதீனுடைய நண்பர்களாம். இப்போ தான் அதெல்லாம் வெளியில் வருது, சரிங்களா? ஸோ கமருதீனுக்கும் பார்வதிக்கும் நடுவில் நடந்த அந்த விஷயங்களை பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா, இப்போ குறிப்பாக திவாகர் வந்து எதனா ஒன்று பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன், திவாகரை ஏற்றி விடுறது, குத்தி விடுறது, திவாகர் வந்து எரியிறாருன்னா அந்த நெருப்பில் எண்ணெயை ஊற்றி விடுறது, திவாகருக்கு சப்போர்ட் பண்ணி மற்றவங்க கிட்ட போய் பேசுறது, திவாகர் பேசுனா அமைதியாக வேடிக்கை பார்க்கறது, ஆனால் மற்றவங்க திவாகர்கிட்ட போய் பேசும்பொழுது இவங்க போய் சண்டைக்கு போகிறது, திவாகருடைய பிரச்சனையில் இவங்க பிரச்சனையை உள்ள நுழைச்சி இவங்க ஒரு பிரச்சனையை ஏற்படுத்துறது. ஸோ தொடர்ச்சியாக இதையே தான் பார்வதி வந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்த சேனல் வந்து இப்போ என்ன முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னா, பூரா நெகட்டிவாக போயிருக்குப்பா, நெகட்டிவிட்டியால் இந்த ஷோ வந்து நிறைஞ்சு வழியுது, அதனால் இந்த ஷோவில் இருந்து சில குப்பைகளை தூக்கி வெளியில் போடுவோம். நான் வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா, பல்க் எவிக்ஷன் வந்து பண்ண போகிறாங்க, 4 பேர் வந்து எவிக்ட் ஆக போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. அதில் வந்து விக்கல்ஸ் பேர் இருக்குது, துஷார் அரோரா மற்றும் கலையரசன், இந்த 4 பேருடைய பெயர்கள் இருக்குது. சாரி, ரம்யாவுடைய பெயர்கள் இருக்குது அப்படின்னு வந்து நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அந்த விஷயத்தின் அடிப்படையில் இப்போ வந்து பார்வதி அவர்களுடைய பெயரும் சேர்க்கப்பட்டிருக்கு. இந்த ஆட்களெல்லாம் எடுத்துட்டு வைல்ட் கார்டை உள்ளே விட்டு இந்த ஷோ வேறு மாதிரி ஒரு டைனாமிக்கில் கொண்டு போயிடலாம், வேறு டைரக்ஷனில் கொண்டு போயிடலாம் அப்படின்ற ஒரு பிளானை சேனல் போட்டிருக்காங்களாமா. ஸோ பார்வதி வெளியேறிட்டாங்க அப்படின்னா அங்கே நடக்கக்கூடிய பாதி சண்டைகள் வந்து குறைஞ்சிரும். இப்போ திவாகர் வந்து பார்வதி இருக்கிற தைரியத்தில் தான் எகிரி குதிக்கிறா. அப்படி தனியாக அந்த ஆள் வந்து எதுவுமே பேச மாட்டான். இப்போ யாருன்னா கூட சப்போர்ட்டுக்கு ஒருத்தவங்க இருக்காங்கும் போது அவன் வந்து பேசுவான். மேபி பார்வதி இல்லை அப்படின்னா திவாகரும் கொஞ்சம் அடக்கி வாசிப்பார், திவாகரை ஈஸியாக கண்ட்ரோல்குள்ளே கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் சேனல் இறங்கியிருக்கிறாங்களாம். நீங்கள் நல்லா உன்னிப்பாக பார்த்தீங்கன்னா 6 வைல்ட் கார்டு வரணும், ஆனால் 4 பேரை மட்டும்தான் காட்டியிருக்காங்க சேனல், 2 பேர் இன்னும் ரிவீல் பண்ணலை, யாருன்றதை சொல்லலை. ஸோ விஜய் பார்வதியை வெளியில் அனுப்பிட்டு அதுக்கு பதிலாக வேற ஒரு விஜய், அந்த விஜய் தான் விஜய் சோபனாவாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்கள உள்ள கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தின் கீழே பார்வதியை இந்த வாரம் எவிக்ட் பண்ண போகிறதாக ஒரு செய்தி பரவிக்கிட்டு இருக்கு. மக்களை சொல்ல வந்ததை கரெக்டாக சொல்லிட்டேன்னா, இது ஏன் வந்து ஸ்ட்ராங்காக பலரால் பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலையரசன் நாமினேஷன் ஃப்ரீ பாஸை வாங்கிட்டான். இந்த வாரம் அவன் எவிக்ட் ஆகிறான் அப்படின்ற பட்சத்தில் அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸை வேற யாருக்கிட்டையாச்சும் கொடுக்கணும். ஸோ அரோராவும் கலையரசனும் இந்த ஷோக்கு தேவை. கலையரசனை வச்சு ஏதோ ஒரு கண்டென்ட் வந்து சேனல் டிசைட் பண்ணியிருக்கு, அது இனிமேல் ஃப்யூச்சரில் வரும். அது நடக்கணும் அப்படின்னா கலையரசன் இருக்கணும். அண்டு அரோராவை வந்து பேரை மாற்றணும் அப்படின்றதுக்காகத்தான் அவங்க உள்ளே வந்தாங்க. ஸோ அரோராவுடைய பேர் இருக்க இன்னும் நாரி போயிருக்குது. ஸோ வேற ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அரோராவை காட்டுறதுக்கு சேனல் வந்து ட்ரை பண்ணலாம். இப்போ ஏன் அதை பார்வதியை வச்சு செய்யக்கூடாதுன்னு கேட்டிங்கன்னா,
பார்வதி வந்து பை மேனுஃபேக்சராகவே அவங்க அப்படி தான், அவங்க நெகட்டிவாக மட்டும்தான் அவங்க வெளியில் தெரியணுன்றது அவங்களுடைய ஆசை. அதனால் பார்வதி வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது. பார்வதி இருக்க இந்த ஷோக்கு ஒன்றும் கெட்ட பேர் தான். அதனால் நம்ம பார்வதியை பலி கொடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் சேனல் இறங்கியிருக்கான். இது வந்து ஒரு ரூமர் தான், இது வந்து கன்ஃபார்மான ஒரு விஷயம் கிடையாது. நான் இதை வந்து பேசுகிறதுக்கான காரணம், வாட் இஃப் ஒருவேளை இந்த ரூமர் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் பார்வதியை இந்த ஷோவில் இருந்து இந்த வாரமே எலிமினேட் பண்ணுறாங்க அப்படின்னா வரக்கூடிய வாரங்கள் ஷோ எப்படி இருக்கும்? நிச்சயமாக நல்லா தான் இருக்கும், நல்லா தான் இருக்கும். நான் வந்து நல்லா இருக்காது, கண்டென்ட் இருக்காதுலாம் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அதுக்கு சேனல் எதுனா ஒன்று ஏற்பாடு பண்ணி வச்சுருப்பாங்க. பார்வதியை வெளியே தூக்குறது ஒரு தைரியமான முடிவு, சேனலுடைய தைரியமான முடிவு. தூக்குறாங்க அப்படின்னா அதுக்கு மாற்று சொல்யூஷன் ஒன்று கண்டிப்பாக அவங்க ஏற்படுத்தி தான் இந்த விஷயத்த செய்வாங்க அப்படிங்கிறது நான் நினைக்கிறேன். ஸோ இதாங்க மேட்ரு. பார்வதி இந்த வாரம் எவிக்ட் ஆக வாய்ப்புகள் அதிகம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்து என்ன? பார்வதி எவிக்ட் ஆனால் எப்படி இருக்கும்? ஏற்கனவே ஆதிரை வெளியில் வந்து சம்பவம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதை வந்து அடுத்த வீடியோவில் நம்ம பேசுவோம். அதே மாதிரி பார்வதியும் பிரவீன் காந்தி போலவும் ஆதிரை போலவும் நிறைய விஷயங்களை ஓப்பன் அப் பண்ணுவாங்க வெளியில் வந்து. ஸோ அதெல்லாம் நம்ம பார்ப்போம், நடக்குதான்னு பார்ப்போம். நடந்தால் நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கக்கூடிய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஏன்னா சப்ஸ்கிரைப் கவுண்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஒரு வீடியோவில் ஒரு 10,000 வியூஸ் போகுதுன்னா ஒரு 50-60 பேர் கூட சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டுறாங்க. ஸோ தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆஸ் யூஷுவல் இந்த வீடியோவை ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க, லைக் பண்ணிடுங்க மறக்காமல். ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் அரவிந்தன்.